தினம் தீனி போடணும்ல அவர் கண்ணபுரான் என்ன செய்வார் பாவம் அதனால அந்த கண்ணபுரானை அழைக்க வேண்டும் என்று அந்த பார்வதி அண்ணனாகி என் பெருமானை எப்படி அழைக்கிறா தெரியுமா? எப்படி அழைக்கிறா? மாயவா அரே மாயவா மாயமாக வந்தவரே மாயவா ஓடிவா நீ நாடிவா மாயமாக வந்தவரே மாயவா அச்சுதேனை என் பிறவி ஓடிவா நீ ஆடிவா மாயமாக வந்தவரே மாயவா பார்க்கடலில் பள்ளி கொண்ட மாயவா பச்சை மாலை கோவிந்தனை ஓடிவா நீ ஆடிவா மாயமாக வந்தவரே மாயவா ஸ்ரீராம கோவிந்தனை ஓடிவா நீ ஆடிவா எங்களை நாடிவா மாயமாக வந்தவரே மாயவா அலைகடலில் பள்ளி கொண்ட மாயவா ஹரிராமா என் பெருமான் ஓடிவா எங்களை நாடிவா நீ ஆடிவா மாயமாக வந்தவரே மாயவா ஸ்ரீராம என் பெருமா ஓடிவா ஆடிவா எங்களை நாடிவா மாயமாக வந்தவரே அங்கே பார்வதி அழைத்த போது பார்வதியும் அழைத்த போது பச்சைமான் கோபாலன் அண்ணா அண்ணா கோபால் ஆதிசக்தி அழைக்குந்த அச்சுதனை கேட்கலையா கோமதினாலை கொஞ்சம் கோபாலா கேட்கலையா கூட பிறக்கலையா நான் கூட்டு பால் உன்னலையா ஒன்னா பிறக்கலையா ஒன்னா நாம் பிறக்கலையா அண்ணா நான் ஒரு தாய்ப்பால் உன்னலையா அண்ணா ஒரு தாய்ப்பால் கூட பிறக்கலையா நான் கூட்டு பால் உன்னலையா அண்ணா
அண்ணா அண்ணா பொன்னா பிறக்கலையா நாமல் ஒரு தாய்ப்பால் உண்ணவில்லையா ஆமா என்று பார்வதி அவைய சத்தம் போட்டு அழுது புலம்ப சரி சக்தியோ அழுத கண்ணீர் திருப்பார் சயனமே அசையுது அவன் அலை மோதுகிறது கண்ணனோ அழுத கண்ணீர் கடலோ பொங்குது ஆமா ஏன் பொங்குது என்ன அண்ணன் தங்கை பாசம் அப்படி அவன் பொங்கு நான் இறக்கி வை சாப்பிடுவோம் நீ எப்ப பார்த்தாலும் சாப்பிடத்தானே இருக்க நீ தானே பொங்குதுங்க திணி பண்டாரம் ஆமா பொங்கலை இறக்கி வை நல்லா சாப்பிடுவோம் அப்ப கண்ணபுரான் தங்கையினுடைய சத்தத்தை கேட்டு கேட்டு ஐயையோ நம்ம தங்கச்சிக்கு என்ன ஆச்சோ தெரியலையே அதுதானே அப்படின்னு கண்ணபுரான் பச்சைக்கால் கருட வாகனத்திலே கைலைக்கு பறந்து வந்தார் வந்தார் தங்கையே பார்வதி என்ன அண்ணா அண்ணனை அழைத்த காரணத்தை சொல்லம்மா ஏ பாரு எங்க பாரு என்ன மூஞ்சி தூக்கிட்டு இருக்கா இன்னைக்கு ஓ உம்முன்னு இருக்கா நம்ம தங்கச்சி ஏ பாரு இங்க பாருமா ஒரு நாள் இப்படி இருக்க மாட்டாளே ஒரு நாள் இப்படி இருக்க மாட்டாளே இன்னைக்கு ஏன் இப்படி இருக்கா பகவான் எதுவும் சொல்லியிருப்பாரோ எதுவும் பேசியிருப்பாரோ ஏ தங்கச்சி அந்த சடையாண்டி பித்த எதுவும் சொன்னாரா என்ன இப்படி கேட்க சாத்தி இருப்பாரோ சுடுகாட்டு ஆண்டி எதுவும் சொன்னாரோ என்ன என்ன பேசு என்ன வேணாலும் ஆமா என் வீட்டுக்காரரை பத்தி பேசுனேன் என்ன பேச ரைட்ஸ் இருக்கு உனக்கு ஆமா என் வீட்டுக்கார பத்தி பேச ஒரு ரைட்டு கிடையாது ஏன்னா நான் அவன் கூட பிறந்தவா ஆமா நீ என்ன 1000 பேசலாம் வைக்கலாம் சரிதான் ஆனா என் வீட்டுக்கார மட்டும் பேசாத பேசுனேன்னு சொன்னா உனக்கு நடக்குது வேற இன்னைக்கும் கட்டிய மனைவி வந்து எதனாலும் விட்டு கொடுத்துருவா சரிதான் கட்டிய கணவனை மட்டும் ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டா அதேதான் பிறகு உடுத்து சேலையை கட்ட அந்த வச்சுக்க ஒரு நாளைக்கு உடுத்திக்கம்பா இந்த ஜாக்கெட்டை போட்டுக்கோ உனக்கு சேரலன்னு சொன்னா பிரித்து விட்டுக்கோ ஆமா இல்ல அப்படி திரு ஓவியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ இந்த பார்வதா தேவி அண்ணனை கூப்பிட்டு என் அத்தானை மட்டும் நீ எந்த வார்த்தையும் பேசக்கூடாது, எதை விட்டு கொடுத்தாலும் தாய்மார்கள் கழுத்துல போட்டிருக்கா பாரு 1 ரூபாய் கயிறு, அதை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டா. எவ்வளவுதான் பெத்த தாயே தன் புருஷனை பேசினாலும் நான் நீ பெத்த பிள்ளை என்னைய பேசு, என் புருஷனை பேசுறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை, என் புருஷனை நான் பார்த்துக்கிட்டு உன் வேலையை நீ பாரு. அவர் இன்னைக்கு அடிப்பாரு மிதிப்பாரு தூக்கி போட்டு மிதிப்பாரு, மறுபடி வந்து என்ன ஏட்டின்னு கூப்பிடுவாரு. உனக்கு தேவையா? அதனால நீ புருஷனை பத்தி பேசாதன்னு யாரா இருந்தாலும் சொல்லிடுவாங்க. ஆமா, அதனால பார்வதியும் அத்தானே ஆண்டவனை எப்படி பேசாதன்னா நான் 8 பேரையும் தோழி பண்ணா கேட்ட ஆண்டவன் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதனால அண்ணா கோபால கண்ணா காளியர்கள் 8 பேரையும் கைலாச மலைக்கு கொண்டு வந்து நான் என்னோடு தோழி பண்ண வைத்திருக்கணும். அதனால நான் சொல்லுவதை கேளு, நீ 8 பேரை எடுத்துட்டு வா. பார்வதி 8 பேரையும் எடுத்து வரணுமானா எனக்கு பறக்கும் படகும் நாகதாளி வேறும் எனக்கு வேணும். இந்த 2 வரங்கள் வேணும். ஆண்டவங்கிட்ட இருக்கு, நீ போய் வாங்கிட்டு வா. உடனே கொண்டு வா. பார்வதி ஓடி வந்தா சிவனிடத்திலே வரத்தை கேட்டாள். பார்வதி இந்த 2 வரமும் என்கிட்ட இருக்குன்னு உங்ககிட்ட சொன்னது யாரு? எங்க அண்ணன் சொன்னார். உங்க அண்ணனா சொன்னார். கண்ணனுக்கு தெரியாம நான் கைவசமா வச்சிருந்ததே இந்த 2 வரம் தானடி. அதையும் உங்ககிட்ட உண்மையை சொல்லிட்டாரா? அவர் உண்மையை உங்ககிட்ட சொன்னதுனால பிள்ளைகளை கைலாசத்துக்கு எடுத்து வரும்போது 3.25 நாளிகை வழி தெரியாமல் இருள் சூழ்ந்து என்பெருமான் தலை குனிந்து நிற்பார் அப்படின்னு சாபத்தை கொடுத்து ஆண்டவன் வரத்தை கொடுத்தார். வரங்களை வாங்கிய கண்ணபுரான் எடுத்தாரே ஒரு சொருபம் என் பெருமான் கோபால் 90 10 சென்று துவண்ட கிழவனை 400 10 சென்று நரைத்த கிழவனை காவி உடையணிந்து துளசி மணி மாலை போட்டு பட்ட நாமம் பழுக்க சாத்தி இட்ட நாம 27 தொட்ட நாம 96 கோபாலை போட்டு கொண்டு நாங்களோங்க பட்டு நந்தா பட்டு நந்தா
ஆளு 8 பேர் தாத்தா போல வடிவம் கொண்டு வயதான கிழவை மண்டாரம் மாதிரி வேஷம் போட்டு கண்ணபுரம் காளியர் கோட்டைக்கு புன்னால போய் நிக்காரு. இவ 8 பேரும் அம்மா அப்பாவும் இல்லைன்னு சொல்லி அவங்க வாரது வரைக்கும் கொஞ்ச நேரம் விளையாடும்னு மண்ணை குமித்து வீடு கட்டி விளையாடி கொண்டு இருந்தார். இந்த காளியம்மா கிழவனை பார்த்தா, ஏ மாறி, ஏ சந்தன மாறி, ஏ துர்க்க, ஏ வண்டாடு போட்ட மாரியம்மா, அவளை கூப்பிட்ட நீ என்னங்க, ஏ சிவராமனங்க இங்க வா, அவளுக்கு சத்தம் அவளுக்கு 8 பேர் இங்க வாங்க அண்ணா பாரு, ஒரு பண்டார கிழவை இங்க வார மாதிரி இருக்கு. அம்மாவும் அப்பாவும் வேற அரண்மனையில இல்ல, அதனால நம்ம ஏற்கனவே அவங்களுக்கு தெரியாம தான் வந்து விளையாடிக்கிட்டு இருக்கோம். 2 பேரும் வந்தா தாத்தாவை கொன்னு போட்டுருவாங்களே, இவங்களை வாங்கடி அனுப்பி வைப்போம் அப்படின்னு இவ எந்திரிச்சு பேரு வந்தா. ஏ பண்டாரம், உனக்கு எந்த ஊரியா? உனக்கு ஊர் எது? ஊரவும் இல்ல சொரியவும் இல்ல. சொரிவா உன் பொண்டாட்டி வீட்டுக்காரி சொரிஞ்சு விடுவா. உனக்கு ஊரு தான் சிறங்கு இருக்கான்னு யாரையா கேட்டா? உனக்கு ஊத்த சிறங்கு இருந்ததுன்னு வையி, அம்மா கோட்டையில அப்பளை எடுத்தா பாரு கப்பரை, கொப்பரையை இட்லி தான் வைக்க முடியும். திருநீத்து கப்பரையில இருக்கு பாரு, அதை அள்ளி கொண்டு வந்து அரைக்கி தேயி கண்டமானிக்கு இடத்துல தேய்க்க கூடாது, எங்க இருக்கும் அங்கன்னு போட்டுக்கணும். அது இருக்கா? அதுல உள்ள திருநீர் அள்ளி அரங்க தியாயம் நல்ல கங்கலா இருக்கு. அந்த கங்கல தலையில கவுத்தி வையும், போட்டாவுல நல்லா தெரியும். ஆமா, உமக்கு தானே ஊறுது, அப்ப என் தலையிலே கவுத்தும். அப்போ ஏ பண்டாரா, உமக்கு ஊருதான் சிறங்கு இருக்கான்னு கேட்கல, ஊர் எதியா? ஊரை சொல்லு. ஏ பேத்தி, தாத்தாவுக்கு வடக்க வாடி. என்ன இப்படி கேட்க? என்ன உனக்கு என்ன கிண்டலா? கிண்டலும் இல்ல நக்கலும் இல்ல. இல்ல, என்ன வயசு என்ன, உங்க வயசு என்ன? வடக்க வாடி. நான் ஒண்ணு என்ன தப்பா சொன்னேன்? இல்ல, வடக்க வாடிங்கேரு. வடக்க வாடினா நான் முதல்ல வம்பா சீரழிஞ்சு போய் பாத்துக்கிட்டு இருந்தா. நான் முதல்ல என்ன சொல்ல வரேன்னு கேளம்மா. சொல்லு. நான் சொல்லதுக்கு முன்னாலே ஆத்தியத்திலே கோபப்படக்கூடாது. சொல்லுங்க தாத்தா. தாத்தாவுக்கு வடக்க வாடி பக்கத்திலே காசி. விவரமா சொல்ல வேண்டிய. காசில இருந்து எங்கேயா போற? காசில இருந்து கால்நடையா குமரி தீர்த்தம் ஆட போறேன். குமரிய பார்க்க போறியா? ஆமா. இத்தனை வயசுக்கு பிறகு உனக்கு குமரிய பார்க்க போறியோ? ஆமா. சாவ போற நாளையில உனக்கு சைஸ் கப்பல். நீ வித்தியாசமா நினையாத. இது வேண்டியதான். இல்ல, வித்தியாசமா நினையாத. தாத்தா குமரிய பார்க்க போறோம்னு சொன்னா, குமரி என்றால் பெண்ணு, பெண்ணு. கன்னி என்றால் பெண்ணு, பெண்ணுதான். ரெண்டையும் சேர்த்து பாரு. கன்னியா குமரி. அங்க போறேன் கால்நடையா. அப்படியா? ஆமா. வரும்போது உங்க 8 பேரையும் ரொம்ப பெருமையா சொன்னாங்க தாயி. என்ன சொன்னாங்க? அதனால உங்க பிறப்பின் ரகசியத்தை நான் பெருமையா காளியர்கள்லாம் ரொம்ப அழகா சொன்னாங்க. தெய்வ பிள்ளை நாங்க உங்களை பார்த்துட்டு போகணும்னு வந்தேன் தாத்தா. தாகமா இருக்கு, தண்ணி குடு. தண்ணி வேணுமா? நீயும் இல்ல வெண்ணியும் இல்ல. தண்ணினா 12 மணி ஆகணும் நாளைக்கு. அத உன் பேத்தியாளுக்கு வாங்கி கொடு. தண்ணி கேட்க போறேன். தண்ணி வேணுங்க. அதுல உங்க தண்ணி, எங்க தண்ணி பச்சை தண்ணி. எங்களுக்கு தண்ணின்னு ஞாபகம் வந்துச்சுன்னா அந்த தண்ணி தான் ஞாபகம் வரும். அந்த தண்ணி இல்லையா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். மேல அசதியா இருந்தா அதுதான். நாங்க அந்த தண்ணி எல்லாம் குடிக்க மாட்டோம். வேண்டாம், தேவையில்ல. ஆமா, நாங்க நல்ல தாமிரபரணி ஆத்து தண்ணி தான் குடிப்போம். பேத்தி தண்ணி தான் கேட்டேன். அப்ப காளியர்கள் சொன்னா தண்ணியும் இல்ல வெண்ணியும் இல்ல. சாப்பாடு இருக்கா? அப்போ சாப்பாடும் இல்ல, கீப்பாடும் இல்ல. பழைய சோறு வச்சிருக்கியா? பழைய சோறும் இல்ல, கிளைய சோறு. என்னத்தை தான் திங்க? நாங்க எங்க அம்மா அப்பா இப்போ வருவாங்க. எது கேட்டாலும் இல்ல இல்ல இல்லங்க. இங்கே தான் இருக்குமே, இல்லனா இல்லன்னு தான் சொல்லுவேன். அப்படியா? கடல் தண்ணி இருக்கு, வேணா குடிக்கிறா. எங்க அம்மாவும் அப்பாவும் கும்பத்தின் எடுக்க போயிருக்காங்க. சரி. வந்தா தான் எங்களுக்கே சாப்பாடு. அவங்க வந்தா ஒண்ணு சும்மா விட மாட்டாங்க, வீட்டுக்கு போ. சரி. தேனில கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் வச்சிருக்கியா? ஆஹா, இருந்தா கொஞ்சம் கையில. இல்ல இல்ல இல்ல. இல்லையா? எங்க அம்மா அப்பா வந்தா தான் உனக்கு தேனே கிடைக்கும். சரிதானே? அதனால வந்த வெளியா வீட்டுக்கு போகலன்னா உன்னை கொத்தி கொன்றுவாங்க ஏ தாத்தா. சொல்லத கேளு அப்படின்னு சொன்ன போது அப்பம் பார்த்தா இந்த பண்டார கிழமை, நீங்க சாப்பாடு இல்லாம இங்க இருக்க வேண்டாம், மண் புத்துக்குள்ள இருந்தா உங்களுக்கு மதிப்பு இல்லையம்மா. நீங்க 8 பேரு என் கூட வாங்க. என்னன்னா அப்படிதான் தப்பு தப்பா சொல்றீரு. கைலாசத்துக்கு என் கூட வந்தா உங்களுக்கு வேண்டிய சாப்பாடு தரேன். சரி. 21 வகை கறி உனக்கு எலுமிச்சங்கா பச்சடி. ஆமையா. 41 வகை கறி உனக்கு நாரத்தங்கா பச்சடியும். தாத்தா, என்ன
நக்கல் உண்டா நக்கல்? இந்த நக்கல் தானே வேண்டாங்க. நக்கல்னா தப்பா நினைக்க கூடாது. 21 வகைக்கறி எலுமிச்சங்க பச்சடின்னா சாப்பாடு முடிஞ்ச உடனே பாயசம் கொடுப்பாங்களான்னு கேட்டேன். பாயாசம் என்ன, உனக்கு 2 வயல் பழமும் சேர்த்து வாங்கி தாரேன். அல்ல சிலாத்தா போ. ஆளே உதுப்ப வேண்டாம். ஆமா அப்படின்னு உடனே ஆட்டு வண்டி சம்மதித்தா கண்ணன் கூட பறக்கும் படகுல உட்கார்ந்தா. பறக்கும் படகு கைலாசம் பறக்கும் போது எங்க ஆளியம்மா அம்மாவாகப்பட்ட நாகக்கண்ணியை நினைக்க நாசி உடைந்து நாகக்கண்ணி நச்சென்று தும்மலிட்டு அவ அரண்மனைக்கு வாராளே. அட்டகாளி காணலையே மாளிகையில் வாராளே. மாறிய கங்கலையே சிறி படம் எடுத்து சீமையெல்லாம் நடுநடுங்க அவ கோபம் கொண்டு படம் எடுத்து குவளையமோ நடுநடு ஆகாய மார்க்கமா ஆகாய மார்க்கமா ஆடிக்கொண்டு வாராளே. என்ன நடக்குதா? ஆகாய மார்க்கமா நாகராஜனும் நாகக்கண்ணையும் ஆடி வராங்க. வரும்போது இவங்க ஆடி வந்ததனால சூரியனையே படம் எடுத்து மறைத்து நின்னாங்களாம். அந்த அளவுக்கு பெரிய ரூபமா நிற்கும் போது கண்ணன் வரும் வழியை இருள் சூழ்ந்து வழி தெரியாமலே தலை குனிந்து நின்றார். இறைவன் கொடுத்த சாபங்கள் நீங்கி 3.25 நாளிகை முடிய மடியில் வைத்திருந்த நாகதாளி வேறெடுத்து நீட்டினார். அப்போ வேற நீட்டின உடனே நாகம் சாந்த குணம் படைத்து கண்ணபுரானை வணங்கி நிக்கி மாயவா கண்ணா மதுசூதனா நந்தகோபாலா நவநீத கிருஷ்ணா பண்டரிநாதா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பிள்ளைகளை கொடுப்பது போல் கொடுத்து இன்னைக்கு எடுத்து போனா என்னையா அர்த்தம்? நாகராஜா நாகக்கண்ணி பிள்ளை இல்லாத குறை தீர்க்கவே இந்த 8 பேரை கொடுத்தோம். ஆனா முக்கியமா இவள மகுட சம்காரத்தை முடிக்கத்தான் இந்த அம்மாவை நாங்க பிறகு பண்ணி இருந்தோம். இந்த காளியர்களை வளர்க்க உங்களுக்கு இனிமே ஆக்கிப்பட சோறு இருக்கா? கை காலு தும்பு இருக்கா? இனிமே உங்களுக்கு வளர்க்கும் தத்துவம் இல்ல. நான் கைலாசத்துக்கு கொண்டு போறேன் அப்படின்னு 2 பேருக்கு மோட்சத்தை கொடுக்க கைலாசத்திலே பார்வதி இடத்திலே கொண்டு வந்து ஒப்படைக்க பார்வதி ஓட்டமும் பெருநடையுமாக ஓடி வந்து பார்க்கும் போது அப்பா இவ இப்படி ஒரு அழகா இருக்காளே, சூரிய பிரகாசமா சொலிக்காளே, இவ இன்னைக்கு இப்படி இருந்தானா நாளைக்கு வயசுக்கு வந்தா எப்படி இருக்க மாட்டா? 32 லட்சமும் குழந்தை. அதனால இனி இவ கைலாசத்துல இருந்தா என்ன கீரைக்குத்தான் சக்கரத்தி கிள்ளி முளைத்ததை போல் வாழ்க்கைக்கு சக்கரத்தி வந்து முகம் முளைத்திருக்க பயிரா முளைக்கும் போது கலையா முளைத்திருக்கா. கலையை கிள்ளி எரியலேன்னு வையி பயிரை வளர விடாது. என் தாலிய ஆண்டவே 9 பங்கு போட்டுருவாரு. களைக்கொல்லி மருந்து அடிக்க அதெல்லாம் கலைக்கு அடிக்கலாம், வாழ்க்கைக்கு அடிக்க முடியுமா? செத்து போவ. களைக்கொல்லி அடிச்சிட்டு தான் மாஜிலே விடுவோம். அதனால அதனால இனி இவ 8 பேரும் நமக்கு வேண்டாம். கைலாசத்துல இவ வேண்டாம். ஆண்டவன் போகாத இடத்துல கொண்டு போய் இவளை விட்டுட்டு வந்துரு அப்படின்னா கண்ணன் பார்த்தாரு. நீ கேட்ட நான் கொண்டு வந்து கொடுத்தேன். சிவன் போகாத இடம் நம்ம எங்க இருக்கு, நான் எங்க போய் அலைவேன்? பார்வதி சொன்னா ஆண்டவன் போகாத இடம் சந்தனமாம சோலை காண்டவா வனம். அங்க போய் நீ ஒப்படைச்சிட்டு வா. மூவாசி விருத்த முனிவர் சேதரம் இல்லாமல் வளர்த்து வருவார் அப்படின்னு சொல்ல சந்தனமாம் ஜோலையிலே சந்தன மகா முனிவரிடத்திலே ஒப்படைக்க அந்த சந்தன மகா முனிவர் அம்மாவுக்கு அம்மாவாக அப்பாவுக்கு அப்பாவாகவே இருந்து நீங்க வளர்க்க வேண்டும் என்று ஒப்படைக்க ஆனா இவன் நாளைக்கு வளர்ந்து ஏதாவது உண்மையை கேட்டா நீங்க எதுவும் சொல்லக்கூடாது. ஏன்னா மகுட சங்காரம் முடிக்கத்தான் இந்த காளியை பிறகு பண்ணி இருக்கோம். ஆமா, அதனால நீங்க உண்மையை சொன்னா உங்க தலை 2ஆ வெடிக்க போகும் அப்படின்னு
சாபத்தை கொடுத்து ஒப்படைக்க ஆமா அன்றைய நாள் முதலாக என்ன செஞ்ச அம்மாளி 8 பேர் தாய்க்கு தாயா தகப்பனுக்கு தகப்பனா காத்து வளர்த்துவார் வளர்த்து வரும் நாளை 5 வயதாய் அறிவு பாடம் அடிப்பார் 6 வயதாய் அரிச்சுவடி எழுதுவார் 7 வயதாய் 8 பாடம் எழுதுவார் 8 வயதாய் 8 வயதாச்சு என் சுவடி படித்துவார் பலகலையும் அடித்துவார் 12 வயது மாச்சி அவ பக்குவதி பெண்ணோ மானா பக்குவதி வயது மாச்சி அவ புத்திருக்கா நிறைந்திருக்கா புஷ்பவதி பெண்ணுமானா தாத்தா குண்டவன் கண்ணாடியை போட்டு பார்ப்போம் இத போடாத அந்த கண்ணாடி நம்ம போடக்கூடாது அப்படியா ஆமா ஒரு ஸ்டைலுக்கு போட்டு பார்ப்போமே போட்டு அவரு நான் போட்ட கண்ணாடி அவர் எங்க போடுவாரு அவரு பெரிய பண்ணையாட்டம் அதெல்லாம் கிடையாது அப்படிதான் நீ நினைக்கிறது தப்பு பிறகு நம்ம போட்ட கண்ணாடி நீ போடக்கூடாது அவர் நினைக்காரு அதான் அதேதான் நம்ம போட்ட கண்ணாடி அவர் நீ போடக்கூடாது உனக்கு வேணும்னா புது கண்ணாடி வாங்கி அப்ப நீ 2 புது கண்ணாடி வாங்கிட்டு வா நாளைக்கு வாங்கி தரேன் அவ புத்திருக்கா நிறைந்திருக்கா அவள புஷ்பவதி வெண்ணுமானானு அவ அள்ளி மலர் பூத்ததை போல் அருங்கிழியா பூத்திருக்கா அவ முல்லை மலர் பூத்ததை போல் மொய்குலேலர் பூத்திருக்கா அவ அழகிருக்கும் போது அம்பிகையா 8 பேர் 16 வயதாகி அம்மா பக்குவதி பெண்ணாகி இருக்க உட்காருங்க 16 வயதிலே பக்குவதி பெண்ணாகி நாளைக்கு போவோம் ஒரு அரை மணி நேரம் ஒரு ஆள் போனாலும் பரவாயில்ல ஏக்கா நீ வா நம்ம வீட்டுக்கு போவோம் அவ துணைக்கு ஆள் வேணும்ல ஐயா அப்படின்னு மொத்தமா 10 ஆளை திரட்டி போயிருவாங்க பாதி கூட்டம் காலியா போயிரும் அவ இருங்க போவோம் அதனால காளியர்கள் 8 பேரும் பக்குவதி பெண்ணாக இனி நாமல் அம்மா அப்பா அருகாமையிலே வேணும் என்று சந்தன மகாமுனிவரை கூப்பிட்டு எங்க அம்மா அப்பா யாரு எங்களை கொண்டு விடுங்கன்னா எங்க அம்மா அப்பா எனக்கு தெரியாது உங்க அண்ணன் தான் உங்களை வளர்க்க சொன்னாரு வாழ்க்கை வளர்ப்ப எனக்கு தெரியாதம்மா உங்க தாய் தகப்பனை தெரியணுமானா நீங்க 8 பேர் ஆண்டவன் நினைச்சு அக்கினி யாகத்தை வளங்க அக்கினி யாகத்தை வளர்த்தீர்களேயானா அந்த யாகத்தினால் இறைவன் வருவார் 8 பேருக்கும் முதலை சொல்லுவார் என்று சொன்ன போது அவள் அக்கா தங்கையர்கள் 8 பேர் அவள் ஆண்டவனை மனதில் எண்ணியே அம்மா அக்கினி யாகத்தை தாவளப்பாள அப்பங்குடங்குடமா நெய்ய கொட்டியே அம்மா கொடிய யாகத்தை தாவளத்துவாரா ஆண்டவனால அக்கினி யாகத்தை பொறுக்காம அங்கு இங்கு உருளுதாரு புரளுதார் அப்பம் பார்வதி பார்த்தா நான் போய் வெக்கைய குறைச்சிட்டு அக்கினி அணைச்சிட்டு வரேன் அப்படின்னு சந்தனம்மான் சோலைக்கு வந்தா ஏ தங்கையே காளியம்மா ஏ உச்சிமாளி ஏ மாரியம்மா முப்பிடாதி அம்மா என் ஆண்டவே மாண்ட ஆளும் மாற்றுவார் போல தெரியுது என் ஆண்டவே செத்துட்டார்னா இந்த சக்திக்கு மதிப்பு இருக்குமாடி என் அக்கினியாக தணைச்சு போடுனார் சிவன் வராம நான் யாகத்தை அணைக்க மாட்டேன் அத மீறி உனக்கு அன்பு ரொம்ப இருந்தா நீயே அக்கினில இறங்கு போ அப்படின்னா கோவத்துல சொன்னால பார்வதி ரோசக்காரி வேப்பிலையும் கப்பரையும் சூலாயுதம் திருப்புறம்பும் கையில் எடுத்து அவ இந்த வேலை சுத்தி வந்து
சுத்தி வந்து அவள் அக்கினி யாகத்திலே இறங்குவாரா சுத்தி வந்து அவள் அக்கினி யாகத்திலே இறங்கும் போது அத்தை காளியர்கள் 8 பேரும் அந்த பார்வதிக்கு பின்னால கோவத்துல சொன்ன சண்டாளி அக்கினில இறங்கிட்டாள அத்தா பார்வதி இல்லாம இருக்க மாட்டாரு வீர குடுக்க வந்தா நமக்கெல்லாம் சாபத்தை கொடுப்பாரு அப்படின்னு 8 பேர் யாகத்துல இறங்கின உடனே கருகி உருகி அம்மா கைப்பிடி சாம்பலாக சிவனுக்கு வெக்கை குறைந்து பார்வதியை காணாம சந்தனம்மா சோலைக்கு வந்தார் மறுபடியும் 8 பேருக்கும் நம்ம உயிர் கொடுத்தாக வேணும் என்று அங்கே தீர்த்தம் கொண்டு தலைப்பார திருவிரம்பாலே தட்டுவார அம்மா தூங்கி நல்லா முழித்ததை போல் அவள் சுந்தரமா எழுந்து வாரா அவ எழுந்தரித்து வார போது அவ எரிந்த முகமா சிவந்த கண்ணா அம்மா சிவந்த கண்ணா 7 பாகம் தலைமுடியா அப்போ ஆண்ட வந்தா சிவபெருமா மறு உயிர் கொடுத்து பெயர் கொடுத்தார் அம்மா நீ கலசத்தில வந்து பிறந்த நாள கருகி உருகி பிறந்த நாள காளி அம்மா தாயே ஓங்க நீ மாறி மாறி ஒரு முறை பிறந்ததால தாய மாறி அம்மா ஓங்க அக்கினி யாகத்திலே பிறந்ததால அக்கினி மாறி ஓ மும்ப முக்கல அவ தீதிலே வந்து பாய்ந்ததால தீபாச்சி அம்மா ஓங்க அம்மா நீ சடையோடு வந்து பிறந்ததால சடமாரி சண்டன மாறி நீ சக்தி கொண்ட முத்து மாறி நீ வடக்கு முகமா எழுந்ததால தாயை எழுந்ததால வடக்குத்தி அம்மா அப்போ உயிரதையும் வாங்கி உயிரதையும் வாங்கி அட்டைகாலி 8 பேரும் பேர் நாம வாங்கி கொண்டு 2வது உயிர்கள் வாங்கி ஆண்டவை இடமதியில கோட்டை ஓடு வரங்கள் வாங்கி புறத்து கோட்டையில கோட்டை கட்டி கொலவிருந்தார் 50 வருட காலம் அரசாண்டு வாரபோது 51 வருடத்தில ஆணவம் உண்டாகி ஆன்மா கோட்டை தீப்பிடிக்க அங்கு ஒரு உயிர்கள் வாங்கி முப்புறத்து கோட்டையில உச்சினிமா காளியம்மா மாரியம்மா காளியம்மா 3வது உயிர்கள் வாங்கி ஆண்டவை இடமதியில இடப்பாகம் கேப்பாளா மகுடன வதை முடித்தான் இடப்பாகம் தாரை என்று ஈஸ்வரனும் சொன்ன போது ஆட்டு வண்டி சம்மதித்து மச்சரி சிவனமதியில மகுடா சூரனைத்தான் அம்பிகைய வதை முடித்தான் ஏ துர்க்கையாக நின்று கொண்டு சூரனை வதை முடித்தான் சுந்தரியா காளியம்மா அவன் கைலாச வாராள அப்ப ஆண்டவை சிவபெருமா அம்மாளுக்கு தான் பயந்து 6 மாத பிள்ளையாக சக்தியோட மடியடியில சங்கரனும் படுத்திருக்க
இவ 8 பேரு வந்தா அத்தா எடப்பாகம் தாரம்னாரடி வாங்க போய் கேப்போம் நம்மள கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னாரே வாங்கடி போவோம் அப்படின்னு ரெத்தவரி கோலமா வந்தா மகுடனுக்கே இந்த வாடுன்னா வரந்தாரேன்னு சொன்ன ஏமாத்தின எனக்கு என்ன வாடோ அப்படின்னு 6 மாத்த பிள்ளைய ஆதிசக்தி மடியிலே படுத்திருக்க 8 பேரும் ஈஸ்வரனை எங்கன்னு கேட்டா பார்வதி எனக்கு தெரியாதுன்னு சொல்ல மடியில் இருக்கும் முந்தியை திறந்து என் முத்துமாரி காளியம்மா பார்த்தா சிவன் என்று தெரிந்து கொண்டு அங்களுக்கு இங்களுக்கு ஆண்டவன் ஆலோட்டப்பட்டார் இனி இவ கையில இருந்தா நம்மள பிச்சு போட்டுருவா என்று வண்டூரி மலையிலே வைரப்பாறையிலே நிர்வாண கோலமாக ரூபம் எடுக்க வெக்கப்பட்ட அம்மா அன்னைக்கு திரும்பினா வடக்கு முகமாக அமர்ந்தார் அப்ப இப்பேர் விட்ட பிள்ளைக்கு என்ன பேரு கொடுக்கலாம் என்று நீ வண்டூரி மலையடியில வைரப்பாறையிலே பிறந்ததால ஏன் வண்டிக்கார வைரவசாமி பேர் நாமம் தான் கொடுத்து அம்மாளுக்கு காவலாக கைபிடித்து கொடுப்பாரா அப்ப சிவன் இடம் மதியில அவன் சிவனுடைய இடமதியில 21 முத்து வரம் அம்மா இணைய நம்ம வாங்குவாளா பச்சை முத்து வரங்கள் வாங்கி நாரதர் வார்த்தை கேட்டு பரிசோதிக்க வேணும் என்று அவன் முத்தள்ளி போடுவாளா முக்கண்ணம் பகவானுக்கு அம்மா போட்ட முத்தது ஆண்டவன் பகவானுக்கு உச்சியில இருந்தல்லவோ உள்ளாங்கால் வரையதில ஒரு ஊசி குத்த இடமும் இல்ல அம்மா போட்ட முத்து ஆண்டவனுக்கு சடசடையா உச்சியில இருந்து உள்ளாங்கால் வரைக்கும் ஊசி கூட குத்த முடியாதுன்னு பாத்துக்கங்களேன் அப்ப எப்படி போட்டிருக்கா 8 நாளா ஆண்டவன் இருப்போமா இறப்போமான்னு இருக்காரு பார்வதி வாழை இலைய விரிச்சு விளக்கெண்ணைய தடவி பகவான படுக்க போட்டு வேப்பலை கொண்டு வீசிக்கிட்டு இருந்தா இனி இந்த ஆண்டவனை விட்டா இறந்து போவார் என்று காளியர்களிடத்திலே வந்து மண்டியிட்டு மடிபிச்ச கேட்டா என் மாரியம்மா மகா சக்தியானவள் பகவானுக்காக மடிப்பிச்சை கேட்க நான் பானிபூரி வாங்க வரணும்னு பார்த்தேன் இங்க கடை அடைச்சாச்சோ இருக்கு அண்ணாச்சி 2 பானிபூரி வச்சிருங்க அவ வீட்டு உங்களுக்கு வியாபாரம் இன்னைக்கு 5500 ரூபாய்க்கு அவ வீட்டுக்கு பரப்டாவோ நாங்க பாத்துட்டே தான் இருக்கோம் அவ நினைப்பாவோ இது இப்ப முடிக்கும் பிறகு முடிக்கும்னா விடுங்க முன்னாடி சொல்ல கூடாதா நினைக்காரு முன்னாடி சொல்லிருந்தா கொண்டு கொடுத்துப்பாரு அப்ப எங்க ஆலியர்கள் 8 பேர்களும் போட்ட முத்தை இறக்கணும்னு சொல்லி பார்வதி வண்டி போட்டு மடிப்பிச்சை கேட்க எனக்கு வேண்டிய பூசைகளை கொடுத்தா நான் போட்ட முத்தை இறக்கி தாரேன் அப்படின்னு சொல்லி அம்மா கைலாசத்திலே நிலையத்தை வாங்கி வேண்டிய பூஜைகளை எல்லாம் கொடுக்க போட்ட முத்தை இறக்கதான் என் தாயான காளியம்மா அவ வேப்பிலைய கையிலெடுத்து ஆண்டவன் பகவானுக்கு போட்ட முத்தை இறக்குவாளா ஏ முத்து போட்டு முத்திறங்கி அவ முக்கண்ணையிடம் மதியில ஆக்கு வராளிக்கு வரா 1008 வரா ஓடியா வெள்ள மரம் ஓடி வரங்கள் வாங்கி காளியம்மா உச்சி மகாளி தாயான மாரியம்மா 1008 வரம் வெள்ள மரம் ஓடி வரங்கள் வாங்கி கைலாச மலை கிடந்து அருண சங்கிலி வருவதம்மா நெருப்பாரு வைப்பாரா நேரைகள்லாம் ஒரு சொனையா 8 நாடும் கடலை விட்டு ஏங்க போங்க நாடு விட்டு போதராந்த வட்டனம்மா சீர்காழி சிதம்பரமோ தென்மேற்கு அண்ணாமலை மாயவரம் கும்பகோணம் மதுரை. ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தனை கடந்து திருமங்கலம் பாதையாக நம்ம குச்சாலம் தன்னடியில அருவிக்கர நீராடு காளியம்மா உச்சி மகாளி குச்சால நாதரையும் உழல் வாய்மொழி அம்மாளையும் கண்டு வெல்ல தான் வணங்கி
ஏ குச்சாலம் தன்னை விட்டு நம்ம தென்காசி தன்னதியில ராஜ கோபுரத்தில் காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சி உலகம்மா அவர்களையும் தான் வணங்கி அங்கிருந்து பயணமாகி தென்காசி தன்னை விட்டு உச்சினிமா காளியம்மா தாயான காளியம்மா அங்கிருந்து பயணமாகி எங்க எங்க போவோம் என்று என் ஆலமுக்கு சாலை விட்டு சங்கரங்கோவில் பாதையாக சங்கரன் ஐனார அவட கோமதிய தான் வணங்கி அங்கிருந்து பயணமாகி சங்கரங்கோவில் தன்னை விட்டு குருக்கல்பட்டி பாதையாக வாராளே காளியம்மா பனவடலி சத்திரமோ அங்கிருந்து பயணமாகி அவ எங்க எங்க போவோம் என்று தாயான காளியம்மா ஏ உச்சினிமா காளியம்மா இந்த சொக்கலிங்க பிரமதியில கொலுவிருக்க வேணும் என்று இந்த ஊருக்கு மத்தியிலே உச்சி மாகாளி நிலைய வாங்கி ஓடியா ஆடி வாரா பாடி வாரா அவ ஆதாளி போடுவாளா ஏ உச்சினிமா காளியம்மா சொக்கலிங்க பிரமதியில நிலைய மத வாங்கி எல்லாம் ஆண்டுக்கு ஒரு முறையும் அவளை கொடை போட்டு கொடுப்பாரா அவன் நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லுவாளா நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லும் தெய்வமாக அவ வாக்கு சொன்னா தப்பாது ஓடியா தாய வரம் கொடுத்தா வையாது ஏ உச்சினிமா காளியம்மா அவ ஆடி வாரா பாடி வாரா தாய ஆதாளி போடுவாளா அவ வேப்பிலைய கையில் எடுப்பா அவ வீதி எல்லாம் ஆடுவாளா நீ வட்ட நல்ல பொட்டுக்காரு ஏ சரிகப்பட்டு சேலக்காரு என் தாயான காளியம்மா அவ சிங்கமுக வாகனத்தில் ஏ சிரித்த முகத்தோடு ஏ செல்வியம்மா வாராள ஏ ஆடி வரும் வேளையில ஏ போடுங்கம்மா ஒரு குலவ ஏ சொக்கலிங்க பிரமதியில ஏ சொகுசாக வந்தவளா ஏ சொக்கலிங்கபுரம் காளியம்மா நாடி வரும் வேளையில சடகுலங்க முடிகுலங்க போற முடி நின்ற செய்ய அவ அப்பு சடை அழகி அவ அங்கார ரூபக்காரி எரிந்த முக சிவந்த கண்ணா ஏழு பாகந்தல முடியா ஏ உச்சினிமா காளியம்மா ஏ தாயான காளியம்மா அவ அக்காரங்க 8 பேரும் எந்த சுக்கலிங்கபுரமான நகரத்திலே நிலையத்தை வாங்கி ஆண்டுக்கு ஒரு முறை குடை ஓட்டு கொடுக்க நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து தேடி வந்த மக்களுக்கெல்லாம் திருவாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து இந்த அம்மாளை வணங்கி வரக்கூடிய மக்களையும் சொக்கலிங்கபுரம் வாழக்கூடிய மக்களையும் அம்மா மக்களை ஒரு பயிராக வர செய்து மக்கள் ஒரு பயிராக என் காளியம்மா ஒரு வேலையாக என்றென்றைக்கும் காவல் காத்து வருகின்றார். சப்பரத்து மேல அவ அம்மா வரா சப்பரத்து மேல அழகு சந்திரன போல அவ அங்கத்தில ஆத்தா அங்கத்தில முன்னுக்கு பார் ஆரணி பட்டு சேல ஏ கண்டனுக்கு முன்பிறந்த கணபதிய வாரும் ஐயா கண்டனுக்கு முன்பிறந்த கணபதிய வாரும் கொஞ்சம் கவிகள் அள்ளி தாரும் இந்த கருணை மாறி கதை படிக்க கவிகள் அள்ளி தாரும்
கதை படிக்க அருள் புரி சிவானே. குச்சாலத்து குளிந்த நீரில் குளிக்கிறாள மாறி, அவ குச்சாலத்து குளிந்த நீரில் குளிக்கிறாள மாறி, அவ இருக்கன்முடி காரி, அவ சொக்கலிங்க புறங்காளி, அவ கங்காளிர்த்தம் ஆத்தா கங்காளிர்த்த வேணும்னு ஆடுறாள தாயே. பச்சை மஞ்ச போத முன்னே குளிக்கிறாள மாறி, அவ பச்சை மஞ்ச போத முன்னே குளிக்கிறாள மாறி, அவ இருக்கன்குடி காரி, அவ எங்கே உச்சி மகாளி, அவ கொச்சி மஞ்சள் அத்தாளுக்கு கொச்சி மஞ்சள் வேணும்னு ஆடுறாள தாயே. எம்மா நூறு சேலை கட்டி கட்டி சிரிக்கிறாள மாறி, மஞ்ச நூறு சேலை கட்டி கட்டி சிரிக்கிறாள மாறி, அவ இருக்கன்குடி காரி, அவ எங்கே உச்சி மகாளி, அவ காஞ்சி பட்டு ஆத்தா காஞ்சி பட்டு வேணும்னு கலங்குறாள தாயே. செந்தூர பொட்டு வச்சு சிரிக்கிறாள மாறி, அவ செந்தூர பொட்டு வச்சு சிரிக்கிறாள மாறி, அவ இருக்கன்குடி காரி, அம்மா சாந்த ரூபக்காரி, அவ செவ்வரளி ஆத்தா செவ்வரளி மாலை கேட்டு சினுங்குறாள தாயே. பவள மல்லி மாலை சூடி சிரிக்கிறாள மாறி, அவ பவள மல்லி மாலை சூடி சிரிக்கிறாள மாறி, அவ சொக்கலிங்க புறங்காளி, அவ எங்கே உச்சி மகாளி, அவ மல்லிகப்பூ ஆத்தா மல்லிகப்பூ மாலை கேட்டு ஆடுறாள தாயே. ஒரு கொட்டங்கருகமணி போதுமன்ன மாறி, அவ ஒரு கொட்டங்கருகமணி போதுமன்ன மாறி, அவ இருக்கன்குடி காரி, அவ சாந்த ரூபக்காரி, அவ ஊசி போட்டு ஆத்தா ஊசி போட்டு கோர்ப்பதற்கு காணாதுன்னா தாயே. தாய ரெண்டு கொட்டங்கருகமணி போதுமன்ன மாறி, அவ ரெண்டு கொட்டங்கருகமணி போதுமன்ன மாறி, அவ இருக்கன்குடி காரி, அவ இங்கே உச்சி மகாளி, அவ இருமுடிச்சா ஆத்தா இருமுடிச்சா கோர்ப்பதற்கு காணாதுன்னா காளியே. எம்மா மூணு கொட்டங்கருகமணி போதுமன்ன மாறி, அவ மூணு கொட்டங்கருகமணி போதுமன்ன மாறி, அவ இருக்கன்குடி காரி, அவ எங்கே உச்சி மகாளி, அவ முடிச்சு போட்டு அத்தளுக்கு முடிச்சு போட்டு கோர்ப்பதற்கு காணாதுன்னா காளியே. மாரியம்மா பிறந்த இடம் மலையாளம்மா தேசம், அந்த மாரியம்மா பிறந்த இடம் மலையாளம்மா தேசம், ஒளி வங்காத பிரகாசம், அவ மனக்குதவா அவ மனக்குதவா கொண்ட இல மல்லிகப்பூ வாசம். காளியம்மா பிறந்த இடம் கலிங்க நாடு தேசம், அவ காளியம்மா பிறந்த இடம் கலிங்க நாடு தேசம், அது கருணை பிரகாசம். இப்ப கமலதல்ல ஆத்தா கமலதல்ல கொண்ட இல காட்டு மல்லி வாசம். மாரியம்மா பிறந்த இடம் மலையாளம்மா தேசம், அவ மாரியம்மா பிறந்த இடம் மலையாளம்மா தேசம், ஒளி வங்காத பிரகாசம், அவ மனக்குதவா கொண்ட இல மல்லிகப்பூ வாசம். ஏ தேவியம்மா பிறந்த இடம் தெய்வ கைலாசம், அவ தேவியம்மா பிறந்த இடம் தெய்வ கைலாசம், ஜெகஜோதி பிரகாசம். இப்ப தெரியுதல்லோ அத்தாளுக்கு தெரியுதல்லோ கொண்ட இல செண்பகப்பூ வாசம்.
கரை ஓரம் அவ அம்மா வர கம்மா கரை ஓரம் அவ அந்தி சாய் நேரம் அவ நீராடி காளியம்மா நீராடி வெளியே வரும் நேரத்தையும் பார்ப்போம். ஆத்தாளமும் பிறந்த இடம் ஆதி கைலாசம் அவ ஆத்தாளமும் பிறந்த இடம் ஆதி கைலாசம் அது சோதி பிரகாசம் இப்ப அடிக்குதவா ஆத்தா அடிக்குதவா கொண்டையில அடிச்சு வந்தி வாசம். கொட்டு சத்தம் கொலவ சத்தம் கோயில விட்டு வருவா அவ கொட்டு சத்தம் கொலவ சத்தம் கோயில விட்டு வருவா நம்ம குறைகள் எல்லாம் அறிவா அவ கூப்பிட்டதும் ஆத்தா கூப்பிட்டதும் வந்திடுவா போடுங்க மணி கொலவே. அம்மா வர சப்பரத்து மேல அவ அம்மா வர சப்பரத்து மேல அழகு சந்திரன போல அவ அங்கத்தில ஆரி அங்கத்தில மின்னடு பார் ஆரணி பட்டு சேல. சிவப்பு கல்ல சிமிக்கத்தோடு போதமன்ன மாறி அவ சிவப்பு கல்ல சிமிக்கத்தோடு போதமன்ன மாறி அவ இருக்கன்குடி காரி அவ எங்கே உச்சி மகாளி அவ வைரம் மதித்து அத்த வைரம் மதித்த முத்துமணி வேணும் உன்னதாயே. முத்த முத்த மணப்பாரி பாக்குறாள மாறி அவ முத்த முத்த மணப்பாரி பாக்குறாள மாறி அவ இருக்கன் முடிக்காரி ஏ சொக்கலிங்க புறங்காளி அவ முகம் மலர்ந்து ஆத்த முகம் மலர்ந்து சிரிக்கிறாள போடுங்க மணி கொலவே. எம்மாடு கடுக்க மணப்பாரி பாக்குறாள மாறி அவ கடுக்க மணப்பாரி பாக்குறாள மாறி அவ எங்கே மகமாயி அவ சொக்கலிங்க புறங்காளி அவ ஆனந்தமா ஆத்தா ஆனந்தமா வாராளம்மா போடுங்க மணி கொலவே. முந்த மாவு திங்கிறாள மாறி அவ கொட்டாளைய துள்ளு மாவு திங்கிறாள மாறி அவ இருக்க முடிக்காரி அவ எங்கே உச்சி மகாளி அவ அள்ளி உன்ன ஆத்தா அள்ளி உன்ன காணாதுன்னு ஆடுறாளதாயே. நீரை தாகம் தீக்க எடுக்கிறாள மாறி அவ இளநீரை தாகம் தீக்க எடுக்கிறாள மாறி அவ இருக்கன் முடிக்காரி அவ செவ்வழனி ஆத்தா செவ்வழனி வேணும்னு சினுங்கிறாளதாயே. சாமி தந்தின தானினம் தன்னானம் தன தந்தின தானினம் தன்னானோ ஒரு தந்தின தானினம் தன்னானம் தன தந்தின தானினம் தன்னானோ சாமி கந்தனுக்கு முன்பிறந்த நல்ல கணபதியே வாருமையா நல்ல முருகனுக்கு முன்பிறந்த மூல பொருள் வாருமையா. அங்க முளைப்பாரி கதை படிக்க நீங்க முன்னடக்க வேணும் ஐயா. எம்மா தாயே சரஸ்வதியை என்ன தற்காக்க வேணும் அம்மா. நாங்க முளைப்பாரி கதை படிக்க நீங்க முன்னடக்க வேணும் அம்மா. அங்க ஆமாலோட அழக போல இந்த அகிலத்திலே யாரும் இல்லை. இந்த காளி அம்மா அழக போல இந்த கலி உலகில யாரும் இல்லை. எங்க மாரியம்மா அழக போல இந்த மாநிலத்தில யாரும் இல்லை. எங்க உச்சி மகளி அழக போல இந்த உலகத்திலே யாரும் இல்லை. அவ பாதேசி லம்பழகி நல்ல பவ
சிறுத்த மூடி அழகி நக சிங்க முக பல்லழகி நாங்க ஆத்தாலையும் வணங்கி எல்லோ அகிலத்திலே கொண்டாடு இந்த மாரியம் வணங்கி எல்லோ நாங்க மாநிலத்தில கொண்டாடு எங்க உச்சி மகாலிய வணங்கி எல்லாம் நாங்க உலகம் எல்லாம் கொண்டாடு அவளை வருடத்தில ஒரு தடவை நாங்க வையகத்தில கொண்டாடு நாங்க ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் தயவு சுமையா கூடிடவே நாங்க தெருவில் உள்ள மக்கள் எல்லாம் நாங்க மந்தையிலே கூட்ட விட்டோம் அந்த காலாண்டு கொண்டு வந்து நாங்க கணக்காக நாள் குறித்தோம் அவ முளை போட வேணும் என்று அவ முகூர்த்தமிட்டா காளியம்மா நாங்க ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் தயவு சுமையா ஒன்று கூடி நாங்க வீதிய மறித்தல்ல வட்டாய வேப்பிலையா கொடிய கட்டி நாங்க தெருவை மறித்தல்லவா அம்மா திசைக்கு திசை கொடிய கட்டி நாங்க ஊரே மறித்தல்லவா அம்மா உயரத்தில கொடிய கட்டி நாங்க ஆத்தாளோட வாசலில தயா அழகு மலை போட போறோம் நீங்க போடுங்கம்மா ஒரு குலவ உங்க பொன்னான மணி குலவ நாங்க ஆத்தாளோட வாசலில அம்மா அழகு மலை போட போறோம் பத்தினிக்கு உகந்த ஒரு 10 வகை தானியம்மா எங்க உத்தமிக்கு உகந்த ஒரு அது 9 வகை தானியம்மா அது ஆத்தாளுக்கு உகந்த ஒரு 5 வகை தானியம்மா அது பாசி சிறு பயிறு நல்ல பவள மணி பயிறு அது மொச்சே சிறு பயிறு நல்ல முத்து மணி பயிறு அது கடலை சிறு பயிறு நல்ல காராமணி பயிறு நாங்க வாங்கி வந்த தானியத்தை நாங்க வாளியிலே ஊற வைத்தோம் நாங்க நவதானிய கடை திறந்து நாங்க நல்ல விதை கொண்டு வந்து நாங்க கொண்டு வந்த தானியத்தை அவ குண்டாவிலே ஊற வைத்தோம் நாங்க அள்ளி வந்த தானியத்தை நாங்க அண்டாவிலே ஊற வைத்தோம் நாங்க வேளாறு இடம் மதில அது விவரமாக ஓடுவாங்கி நாங்க குயவேனார் இடம் மதில கோளாறாக ஓடுவாங்கி நாங்க சம்சாரி படப்பிலையும் நாங்க சம்பாவைக்கு 2 எடுத்தோம் நாங்க பூசாரி படப்பிலையும் தய புதுவைக்கு 2 எடுத்தோம் நாங்க மாட்டாந்தோளை திறந்து அவ மாட்டெருவ அள்ளி வந்தோம் நாங்க ஆட்டாந்தோளை திறந்து அங்க ஆட்டெருவ அள்ளி வந்தோம் நாங்க ஆத்துக்கு செண்டல்லவோ அது பால் கூடமும் கொண்டு வந்து நாங்க உருவில் உள்ள மக்கள் எல்லாம் ஒற்றுமையா கூடி நின்று நாங்க அம்மாளோட வாசலில தயா அழகு மலை போட போறோம் நாங்க வட்ட வட்ட ஓட்டு நில தய வைகோலையும் மேல் பரப்பி நாங்க வைகோலுக்கு மேல எல்லாம் தயா தருவ நான் பரத்து நாங்க ஆட்டருவ மேல் பரத்தி தயா அம்மா முத்த கீழ் பரத்தி எம்மா மாட்டருவ மேல் பரத்தி இந்த மாறி முத்த கீழ் பரத்தி
பெற்றெடுப்பான் அவன் இருசி வந்து நீர்தளிப்பாவ இந்திரனையும் பெற்றெடுப்பான் அவ கண்ணி வந்து நீர்தளிப்பானல்ல கல்யாணம் முடிப்பதற்கு அவ 8 நாள் ஒரு வாரம் இமை போல பாதுகாத்தோம் அவ ஓராவது நாளையில அவ ஓரல விட்டாங்க அழியம்மா நீங்க போடுங்கம்மா ஒரு குலவ தய பொன்னான மணி குலவ அவ 2வது நாளையில அவ இரல விட்டா காளியம்மா அவ 4வது நாளையில அவ நாகரத்தினம் போலிருப்பா அவ 5வது நாளையில அவ இந்தல விட்டா மாரியம்மா அவ 7வது நாளையில அவ ஏகமாக வளர்ந்திருக்கா அவ 8வது நாளையில அவ முத்து போல வளர்ந்திருக்கா இங்க வாருங்கம்மா வாருங்கம்மா தைய வந்து இங்க பாருங்கம்மா எங்க ஆத்தா வளர்ந்திருக்கும் அவ அழகதையும் பாருங்கம்மா அவ தஞ்சாவூர் கோபுரம் போல எங்க தாயவளும் வளர்ந்திருக்கா அவ ஊட்டி மலைய போல அவ உயரமாக வளர்ந்திருக்கா அவ நாகமலைய போல எங்க நாகத்தம்மா வளர்ந்திருக்கா நாங்க 8வது நாளையில அவ இடத்தை விட்டு எடுத்து வைத்தோம் அங்க கூட நல்ல அரிசி குத்தி தைய கொலக்கட்டையும் கொண்டு வந்து நாங்க தலவால இலை விரிச்சு நாங்க தகுந்ததெல்லாம் தான் படைத்து அவ கூட நல்ல அரிசி குத்தி நாங்க கொலக்கட்டையும் செய்து வைத்து நாங்க பல வகையா கொண்டு வந்து அத்த படப்பதுவும் போட்டு வைத்தோம் நாங்க ஆத்தாளோட மலப்பாரி அழகு ஊர சுத்துதம்மா நாங்க இளநீர கொண்டு வந்து அவ முளைப்பாரிக்கு கண்டிருந்து நாங்க தலை மேல எடுத்து வைத்து இந்த தரணி எல்லாம் சுத்தி வந்தோம் நாங்க வீடுகளை சுத்த செய்து நாங்க விளக்குகளை ஏற்றி வைத்தோம் நாங்க தெருவுகளை சுத்த செய்து நாங்க தீபங்களை ஏற்றி வைத்தோம் அந்த ஆணைகரம் முன்னடக்க நாங்க ஆணைகசனம் பின்னடக்க அந்த குதிரைகரன் முன்னடக்க நாங்க கோடீசனம் பின்னடக்க தாய் வாராளாம வாராளாம வடக்கிருந்துமே வாராளா அவ ஆடி வருகிற காளியம்மாளுக்கு ஆனந்த கொலவ போடுங்கம்மா அவ எந்த தெருவழி வாராளா மாதிரி இலைய கண் கொண்டு பார்ப்பாளா அவ நம்ம தெருவுக்கு வருவாளா நம்மளை கண் கொண்டு பார்ப்பாளா அவ போடுங்கம்மா ஒரு குலவ மாதிரி பொன்னான மணி குலவ அவ கும்பம் வருவத பாருங்கம்மா கும்பம் குலுங்கி வரத பாருங்கம்மா அவ கூத்தாடி வரலாம் காளியம்மாளுக்கு குலவ சத்தமும் போடுங்கம்மா தாய வேப்பிலையும் கையில் எடுத்து அவ வீதி சுத்தி வாராளா அவ வந்திருக்கும் மக்களுக்கு அவ வரம் கொடுத்தவை வாராளா அவ வாக்கு சொல்லி வாராளா எங்க வரம் பெரிய உச்சி மகாளி அவ சொக்கலிங்க புறத்திலே அவ சுத்தி சுத்தி வாராளா அவ காவல் கொண்டு கொலை விருந்த எங்க கண்ணி சந்தன மாரியம்மா அவ அக்காதங்க 8 பேரு எங்க வட்டமிட்டுமே வாராளா நாங்க அம்மாவோட மலப்பாரி அழகு நல்ல ஊரை சுத்தி நான் தாளோட வாசலில தங்க முளப்பாரி இறக்கி வைத்தோம்
குலவ காளி பொன்னான மணி குலவ அவ முத்து முத்தா மலை பாரிய பாக்குறாள காளியம்மா அவ முகம் மலர்ந்து சிரிக்கிறாள நீங்க போடுங்கம்மா ஒரு குலவ அவ அடுக்கடுக்கா மலை பாரிய பாக்குறாள உச்சி மகாளி அவ ஆனந்தமா சிரிக்கிறாள போடுங்கம்மா ஒரு குலவ அவ சிரித்த முகத்தழகி அவ சிங்க நல்ல வாகனக்காரி அவ வட்ட நல்ல பொட்டுக்காரி அந்த வடிவழகி மாரியம்மா நீங்க முக்கா முக்கா மூணு திறந்தைய முதற் கொலவைய போடுங்கம்மா போடு தந்தின தானினம் தன்னானும் தன தந்தின தானினம் தன்னானும் தந்தின தானினம் தன்னானும் தன தந்தின தானினம் தன்னானும் முக்குலத்து வீர சிங்கம் முத்து ராமலிங்க தங்கம் முக்குலத்து வீர சிங்கம் முத்து ராமலிங்க தங்கம் முத்து ராமலிங்க தங்கம் மக்களையும் தவிக்க விட்டு மரணமான செய்தி மக்களையும் தவிக்க விட்டு மரணமான செய்தி மனம் கலங்கிடலானோர் தேவர் மலர்ந்த முகத்தை காணும் மனம் கலங்கிடலானோர் தேவர் மலர்ந்த முகத்தை காணும். ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சாமி நெஞ்சுருதி கொண்டே வரானே தாச்சி ஸ்நேகிதன் நெஞ்சுருதி கொண்டே வரானே தாச்சி ஸ்நேகிதன் அஞ்சாத வீர சிங்கம் 56 வயதுக்குள்ள அஞ்சாத வீர சிங்கம் 56 வயதுக்குள்ள அவனி வாழ்வை மறந்தார் தேவர் அமரனாக திகழ்ந்தார் அவனி வாழ்வை மறந்தார் தேவர் அமரனாக திகழ்ந்தார் சாமி ஒன்று வட்ட வெள்ளையர ஒளித்து கட்ட வேணும் ஒன்று வட்ட வெள்ளையர ஒளித்து கட்ட வேணும் என்று அன்று ஒரு நாளையிலே ஆகஸ்ட் போராட்டத்தில அன்று ஒரு நாளையிலே ஆகஸ்ட் போராட்டத்தில ஆர்வத்தோடு குதித்தார் தேவர் ஆங்கிலேயரை எதிர்த்தார் ஆர்வத்தோடு குதித்தார் தேவர் ஆங்கிலேயரை எதிர்த்தார் மாவீர மதுரையில மகாலட்சுமி வெள்ளதில மாவீர மதுரையில மகாலட்சுமி வெள்ளதில தீவிரமாய் பாட்டாளிக்கு சேவை செய்தாராதில தீவிரமாய் பாட்டாளிக்கு சேவை செய்தாராதில தியாக தீபமானார் தேவர் செத்தும் தெய்வமானார் தியாக தீபமானார் தேவர் செத்தும் தெய்வமானார் ஒளித்து கட்ட வேணும் ஒன்று வட்ட வெள்ளையர ஒளித்து கட்ட வேணும்
குதித்தான் தேவர் ஆங்கிலேயரை எதுக்க ஆர்வத்தோடு குதித்தான் தேவர் ஆங்கிலேயரை ஆர்வத்தோடு குதித்தார் ஆங்கிலேயர். ஏ ஆர்வத்தோடு குதித்தார் தேவர் ஆங்கிலேயர். ஐயா நடக்க முடியாமலே நாளுக்கு நாள் வெளிவடைந்த நடக்க முடியாமலே நாளுக்கு நாள் வெளிவடைந்த உடல் நலம் குறைவு பெற்று உள்ளத்தில கவலைப்பட்டு உடல் நலம் குறைவு பெற்று உள்ளத்தில கவலைப்பட்டு உருவம் குறைந்து இருக்க இதை உணர்ந்த மக்களும் துடிக்க உருவம் குறைந்து இருக்க இதை உணர்ந்த மக்களும் துடிக்க உருவம் குலைந்து இருக்க உணர்ந்த மக்களும். ஏ உருவம் குலைந்து இருக்க தேவர் உணர்ந்த மக்களும். அப்பா இந்து மதம் மதுரையில அதுக்கடுத்த வேலூரில் ஐந்து மதம் மதுரையில அதுக்கடுத்த செய்து வந்த சிகிச்சையிலே சிறிதளவும் குணமடைந்த செய்து வந்த சிகிச்சையிலே சிறிதளவும் குணமடைந்த தெளிவு பச்சுமை இருந்தார் மதுரை திருநகரிலே இருந்த தெளிவு பச்சுமை நடந்தார் தேவர் திருநகரிலே இருந்த நடந்தார் மதுரை திருநகரிலே. ஏ தெளிவு பச்சுமை நடந்தார் தேவர் திருநகரிலே அப்போ இவ்வாறு இருக்கையில 29ஆம் தேதியில இவ்வாறு இருக்கையில 29ஆம் தேதியில செவ்வாய்க்கிழமையில சேவல் கூவாய் 5 மணிக்கு செவ்வாய்க்கிழமையில சேவல் கூவாய் 5 மணிக்கு தேவர் உயிர் ஒடுங்க இந்த தேசம் எல்லாம் நடுங்க தேவர் உயிர் ஒடுங்க இந்த தேசோமல நடுங்க தேவர் உயிரும் ஒடுங்க இந்த தேசோமல நடுங்க. தேவர் உயிரும் ஒடுங்க இந்த தேசோமல நடுங்க. ஐயா சொந்த ஊரில் அடக்கம் செய்ய சொல்லி விட்டு இறந்ததால சொந்த ஊரில் அடக்கம் செய்ய சொல்லி விட்டு இறந்ததால அடுத்தபடி பசும்பொனுக்கு அரிச்சண்டாக கொண்டு சென்றார் அடுத்தபடி பசும்பொனுக்கு அரிச்சண்டாக கொண்டு சென்றார் அறிந்த மக்களும் துடிக்க அங்கே அலறி அடித்து ஓட அறிந்த மக்களும் துடிக்க அங்கே அலறி அடித்து ஓட மக்களும் துடிக்க அலறி அடித்து ஓட. ஏ அறிந்த மக்களும் துடிக்க அலறி அடித்து சாமி முக்குலத்து வீர சிங்கம் முத்து ராமலிங்க தங்கம் முக்குலத்து வீர சிங்கம் முத்து ராமலிங்க தங்கம் முத்து ராமலிங்க தங்கம் முத்து ராமலிங்க தங்கம் முத்து ராமலிங்க தங்கம் மக்களையும் நவிக்க விட்டு மரணமான செய்தி கேட்டு மக்களையும் நவிக்க விட்டு மரணமான செய்தி கேட்டு மனங்கலங்கிடலானோ தேவர் மலர்ந்த முகத்தை காணும் காணும் மனங்கலங்கிடலானோ அந்த முகத்தை காணுவார் மனங்கலங்கிடலாமோ மலர்ந்த முகத்தை. மனங்கலங்கிடலாமோ தேவர் மலர்ந்த முகத்தை காணோம். தென்னகத்தின் தங்க மாடி கண்ணம்மா கண்ணம்மா தென்னகத்தின் தங்க மாடி கண்ணம்மா கண்ணம்மா தேவர் தேவர் குல சிங்கமாடி கண்ணம்மா கண்ணம்மா தென்னகத்தின் தங்க மாடி கண்ணம்மா கண்ணம்மா அவர் தேவர் குல சிங்கமாடி கண்ணம்மா கண்ணம்மா முதுகுலத்தோ தங்க தேவர் முத்துராமலிங்கம் ராமலிங்கம் தென்னாட்டுக்கு ஒரு சிங்கம் அவர் தேவர் முத்து ராமலிங்கம் அவர் முத்து ராமலிங்கம். தென்னாடுக்கு சிங்கம் அவர் தேவர் குலலிங்கம். எம்மா காரணம் வரட்டி வச்ச கண்ணம்மா கண்ணம்மா காரணம் வரட்டி வச்ச கண்ணம்மா கண்ணம்மா தேவர் கருத்து உள்ள தங்க மடி கண்ணம்மா கண்ணம்மா காரணம் வரட்டி வச்ச கண்ணம்மா கண்ணம்மா தேவர் கருத்து உள்ள தங்க மடி கண்ணம்மா கண்ணம்மா தென்னாட்டுக்கு ஒரு சிங்கம் அவர் தேவர் முத்து ராமலிங்கம் முதுகுலத்தோர் தங்கம் தேவர் முத்து ராமலிங்கம் அவர் தேவர் முத்து. முதுகுலத்தோர் தங்கம் தேவர் முத்து எம்மா ஆசியாவின் ஜோதி அடி கண்ணம்மா கண்ணம்மா ஆசியாவின் ஜோதி அடி கண்ணம்மா கண்ணம்மா தேவர் அகிலம் எல்லாம் ஆண்டாரடி கண்ணம்மா கண்ணம்மா ஆசியாவின் ஜோதி அடி
மாசில்லாத தங்கம் அவர் மரவர் குல சிங்கம் முதுகுலத்தோர் தங்கம் தேவர் முத்து ராமலிங்கம் எம்மா மரத்தி வச்ச வீரனடி கண்ணம்மா கண்ணம்மா மரத்தி வச்ச வீரனடி கண்ணம்மா கண்ணம்மா மாசில்லாத தெய்வமடி கண்ணம்மா கண்ணம்மா மரத்தி வச்ச தைரனடி கண்ணம்மா கண்ணம்மா மாசில்லாத தங்கமடி கண்ணம்மா கண்ணம்மா முதுகுலத்த தங்க தேவர் முத்து ராமலிங்கம் தென்னாட்டுக்கு ஒரு சிங்கம் அவன் தேவர் முத்து எம்மா ஏழைகளை பாதுகாத்த கண்ணம்மா கண்ணம்மா ஏழைக்காக பாடுபட்டார் கண்ணம்மா கண்ணம்மா எளிமையாக வாழ்ந்தாரடி கண்ணம்மா கண்ணம்மா ஏழைகளை பாடுபட்டார் கண்ணம்மா கண்ணம்மா தேவர் எளிமையாக வாழ்ந்தாரடி கண்ணம்மா கண்ணம்மா மாசில்லாத தங்கம் அவர் மரவர் குல சிங்கம் தென்னாட்டுக்கு ஒரு சிங்கம் அவர் தேவர் முத்து ராமலிங்கம் அவர் வீரனுக்கு வீரனடி கண்ணம்மா கண்ணம்மா வீரனுக்கு வீரனடி கண்ணம்மா கண்ணம்மா விவேகத்தில் உயர்ந்தவரா கண்ணம்மா கண்ணம்மா வீரனுக்கு வீரனடி கண்ணம்மா கண்ணம்மா தேவர் விவேகத்தில் உயர்ந்தவரா கண்ணம்மா கண்ணம்மா தென்னாட்டுக்கு ஒரு சிங்கம் அவன் தேவர் முத்து ராமலிங்கம் முதுகுலத்தோ தங்க தேவர் முத்து ராமலிங்கம் முதுகுலத்தோ தங்க தேவர் முத்து இதுவரைக்கும் எங்கள் வில்லிசையை கண்டுகளித்த மக்களுக்கும் எங்களுக்கு பரிசளித்த செல்வச்சீமான் செல்வச்சீமாட்டிகள் அனைவர்களுக்கும் ஆலயத்தின் நிர்வாகத்தார் அவர்களுக்கும் எங்களுக்கு பாடுவதற்கு நேரம் அளித்த காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் ஒலி அமைத்து தந்த உரிமையாளர் அன்னார் அவர்களுக்கும் அமர்ந்த ஆபரேட் செய்த ஆபரேட்டர் அன்னார் அவர்களுக்கும் வீடியோ பதிவு செய்தவர்களுக்கும் நாட்டாமை தருமகத்தார் நிர்வாகத்தார் அனைவர்களுக்கும் எங்கள் வில்லிசையின் சார்பாகவே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.